ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு பொண்ணு கூட எப்படி பேசணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஏன் அப்படின்னா, நிறைய ஆண்களுக்கு ஒரு பொண்ணு கூட எப்படி பேசணும் அப்படிங்கிறது இங்கே நிறைய பிரச்சனையாக இருக்குது. இதனாலேயே நிறைய ஆண்கள் ஒரு பொண்ணே அவனை அப்ரோச் பண்ணினாலும் இல்லை ப்ரப்போஸே பண்ணினாலும் ரொம்ப சீக்கிரமாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. ஸோ ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறத பற்றி வாங்க டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பொண்ணு கூட எப்படி பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர்ஸ் பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே அந்த பொண்ணுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. அப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவர் அவைலபிலிட்டி கண்டிப்பாக போரிங்னஸை பொண்ணுங்களுக்கு உருவாக்கும். அதை தாண்டி உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் குறையும். ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீல் வரும், இவன் தானே நம்ம எப்போ மெசேஜ் பண்ணாலும் நமக்கு ரிப்ளை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிமாண்டாக இருக்கிற பையன் கூட பேசுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த பொண்ணோட ஃப்ரீ டைமில் மட்டும் உங்கள் கூட பேசுவாங்க. ஸோ திரும்ப சொல்கிறேன், ஒரு பொண்ணு கூட எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அது அந்த பொண்ணோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் லேட்டர் ஸ்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு டைம் பீரியடை செட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, லிசன் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பீக். ஒரு ஹை வேல்யூ இல்லை ப்ளே பாய் பசங்களோட அப்ரோச் என்னவாக இருக்கும் ஒரு பொண்ணுக்கிட்ட அப்படின்னா, அதிகமாக அவனுங்க பேசுகிறத விட அதிகமாக லிசன் பண்ணுவானுங்க. ஏன் அப்படின்னா, எப்பயுமே நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னா உங்களை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸை அந்த பொண்ணுக்கு சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஸோ அது போரிங்கை உருவாக்கும். அதுக்கு பதிலாக அந்த பொண்ணை அதிகமாக பேச விட்டு அந்த பொண்ணை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் லிசன் பண்ணும் பொழுது அந்த பொண்ணை எப்படி ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல ஒரு பையன் ப்ளே பாயாக இருக்கான் அப்படின்னா அந்த பொண்ணை எப்படி ஏமாத்துறது அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை அந்த பொண்ணு சொல்கிறத வச்சு கண்டுபிடிச்சிருவான். ஸோ இந்த விஷயத்த சொன்னால் இந்த பொண்ணு எமோஷ்னல் ஆயிடுவா, இந்த விஷயத்த சொன்னால் இந்த பொண்ணு நம்பிடுவா, இந்த விஷயத்த சொன்னால் இந்த பொண்ணை ஏமாற்றிடலாம் அப்படிங்கிறது. ஸோ எப்பயுமே அதிகமாக பேசுகிறத விட அதிகமாக லிசன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த லவ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் நீங்கள் தெரிவிங்க. நம்பர் 2, எப்பயுமே உங்களுடைய பெருமையவே ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, பொண்ணுங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பையன் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கான் அப்படிங்கிறத காட்டிக்கவே கூடாது. அப்படி காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண்களுக்கு பிடிக்காது. அதுக்கு பதிலாக அந்த பொண்ணோட லைஃப்பில் நடந்த நிறைய இன்சிடெண்ட்டை நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணணும். உன்னோட 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது என்ன நடந்துச்சு, நான் வந்து உன்னோட அந்த ஃபோட்டோ பார்த்தேன், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பொண்ணு மணிக்கணக்காக உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை நீங்கள் இனிஷியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சைலண்ட்டாக லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த பொண்ணுங்களே உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. நம்பர் 3, ஆல்வேஸ் ப்ரெசன்ட் யுவர் செல்ஃப் அஸ் எ பிஸி மேன். பொண்ணுங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற பையனை விட கொஞ்சம் பிஸியாக இருக்கிற பையனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, அந்த பையன் வந்து லைஃபோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கான். ரெண்டாவது வந்து பொண்ணுங்களுக்கு ஒரு மித்து இருக்கும், சரி ஓகே இவன் வந்து அவ்வளோ வேலைக்கு நடுவுலையும் நம்மக்கிட்ட பேசுகிறான், ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபீலை வந்து ஒரு பொண்ணுக்கு நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரியே காட்டிக்கணும். சடனாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8:30 வந்துருச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு கால் இருக்குப்பா, நான் முடிச்சுட்டு வந்துடுவா, ஆஃபீஸில் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். அதை தாண்டி அந்த பொண்ணு நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, சூப்பர்பா நல்லா வேறு லெவலில் பேசுகிறேன், இதை வந்து இந்த இடத்துல நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம், நான் வந்து ஒரு 5 மினிட்ஸில் வரேன், ஏன்னா எனக்கு ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஸ்கிப் பண்ணக்கூடாது. எந்த இடத்துலையாவது போர் அடிக்குது இல்லை லேக் ஆகிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக ஒரு ஹை வேல்யூவாக தெரிய ஆரம்பிப்பீங்க. நம்பர் 4, அந்த பொண்ணுக்கு பிடிக்காத டாப்பிக்கை பற்றி எப்பயுமே அந்த பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது. நிறைய பசங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ சில விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த டாப்பிக்கை பற்றி நீ பேசக்கூடாது. சேம் டைம்ஸ் அந்த டாப்பிக்கை பற்றி அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு அவேர்னஸ் எந்த ஒரு அறிவுமே இல்லை அப்படின்னா டோன்ட் ரிவீல் தட் டாபிக். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு போர் அடிச்சிடும் ஈஸியாக. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரெண்டாவது அந்த டாப்பிக்கை பற்றி அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது. ஐயய்யா என்னடா இவன் அருன்னு அறுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ரெண்டாவது நீங்கள் அந்த பொண்ணுக்கு தெரியாத டாப்பிக்கை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அந்த பொண்ணால் லிசன் பண்ண முடியாது. வேணாம்ப்பா அவன் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவான். நம்பர் 5, லிட்டில் பிட் ரொமான்டிக்.
சம் கேஸில் உங்களுடைய டெக்ஸ்ட்லேயே ரொமான்டிக் அப்படிங்கிறது தெரியணும். ஏன் அப்படின்னா நிறைய பெண்கள் இதை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. நிறைய பசங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா ராவா சவ்வா போட்டு இழுத்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பொண்ணுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சம்டைம்ஸ் உங்களுடைய வேர்ட்ஸில் வந்து ரொமான்டிக் இருக்கணும், அதில் வந்து ஒரு டபுள் மீனிங் இருக்கணும். ஸோ ஆனால் அந்த பொண்ணை வந்து அது முகம் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு டபுள் மீனிங் இருக்கக்கூடாது. இட் வில் பி இன் இன்டைரக்ட் மீனிங். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் எப்பயுமே உங்கள் 2 பேருக்கு இடையில வந்து ஒரு என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்ட்டை வந்து உருவாக்கும். அந்த பொண்ணுமே வந்து உங்களை கலாய்ப்பாங்க. ஏன் இந்த மாதிரியான சில ரொமான்டிக் சில இன்டைரக்ட் டபுள் மீனிங்ஸ் இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் அந்த பொண்ணுக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும். ஆனால் இது நிறைய பசங்களுக்கு புரியறது கிடையாது. ரொம்ப நல்லவனாக பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொண்ணுங்க உங்களுடைய டெக்ஸ்ட்டையோ இல்லை உங்களுடைய காலையோ இனிஷியேட் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பொண்ணுங்களோட ட்ரெண்டு வேறு, அவங்களுடைய மென்டாலிட்டி என்டையராக டிஃப்ரெண்ட். நம்பர் 6, பொண்ணுங்களை பொறுத்தளவுக்கு இது தப்பான டாபிக், இது சரியான டாபிக் அப்படின்னு எதுவுமே கிடையாது. பொண்ணுங்களுக்கு ஒரு டாபிக் பிடிக்குது அப்படின்னா அது சரியான டாபிக், ஒரு டாபிக் பிடிக்கல அப்படின்னா அது வந்து ஒரு போரிங்கான ஒரு தப்பான டாபிக். ஸோ நீங்களே டிசைட் பண்ணாதீங்க இந்த டாப்பிக்கை பற்றி நான் பேசக்கூடாது. லைக் பீரியட்ஸை பற்றி, இல்லை அவங்களுடைய ஹெல்த்தை பற்றி. சம்டைம்ஸ் அவங்களுடைய ஏதாவது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும், அப்ரிஷியேட் பண்ணணும். சேம் டைம்ஸ் சில ட்ரெஸ் நல்லா இல்லை அப்படின்னா டோன்ட் கிவ் டைரக்ட் ஒப்பீனியன். இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் அந்த எல்லோ சுடி போட்டிருந்தது தெரியுமா, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லணும். சில சமயங்கள் ஐ ஃபீல் டயர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா யூ மஸ்ட் ரிமெம்பர் என்னாச்சு, என்ன, ஏன், ஏதாவது ஃபுட்டில் ஏதாவது பிரச்சனையா. அதாவது அந்த பொண்ணே சில சமயங்களில் வந்து கன்வே பண்ணுவாங்க எனக்கு பீரியட்ஸ்ப்பா அப்படின்னு. ஸோ அந்த டைமில் யூ ஜஸ்ட் கிவ் சம் என்ன சொல்கிறது ஒரு கேரிங்கான வேர்ட்ஸ் வந்து ஷீ எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ. ஸோ தட் டைம் யூ மஸ்ட் டெல் சம் கேரிங் வேர்ட்ஸ். ஆமாப்பா நீ வந்து கொஞ்சம் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோ, ஸ்பூன் யூஸ் பண்ணு, இன்ஸ்டெட் ஆஃப் கையை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் பக்கத்தில் இருந்தால் உனக்கு ஊட்டி விடுவேன். ஸோ இட்ஸ் ஒன்லி கான்வர்சேஷன் தான். நீ நேராக போய் பண்ண போகிறது கிடையாது, அது சொல்கிறதுனால நீ குறைஞ்சி போகிறதும் கிடையாது. ஸோ ப்ளீஸ் யூஸ் தட் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். நம்பர் 8, டோன்ட் ஷேர் டூ மச் ஆஃப் எமோஜிஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ். ஏன் அப்படின்னா நீங்கள் அதிகமான எமோஜிஸை வந்து அந்த பொண்ணுக்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் மேக் இரிட்டேட். எப்பயுமே சில சமயங்களில் மட்டும்தான் உங்களுடைய ஃபீலை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். காமெடியாக இருக்குது அப்படின்னா யூ ஜஸ்ட் லாஃப், சென்ட் சம் லாஃப் எமோஜிஸ். சம்டைம்ஸ் பிடிக்குது அப்படின்னா யூ ஜஸ்ட் சென்ட் சம் லவ் எமோஜிஸ். அது மாதிரி தான் சென்ட் பண்ணணுமே தவிர நீ எப்பயுமே உன்னோட ஃபீலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னா கண்டிப்பாக போர் அடிக்க ஆரம்பிச்சிருவேன். அதை தாண்டி டோன்ட் ஷேர் டூ மச்சஸ் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத தொடர்ந்து தேவையே கிடையாது, அந்த பொண்ணு கேட்டால் மட்டும் சென்ட் பண்ணு. சம்டைம்ஸ் அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு லவ்வபுளான ஒரு வீடியோவை ஷேர் பண்ண, அவ்வளோதான். அதை விட்டுட்டு எப்பயுமே நான் டெய்லி வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது வந்து ஒரு நார்மலான ப்ராக்டிஸாக மாறிடும். ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் திங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அக்கேஷன்ஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணும்பொழுது டெஃபினெட்லி இட் வில் மேக் மோர் அட்ராக்டிவ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக அந்த பொண்ணு சில விஷயங்களை சொல்கிறாங்க, அது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா கூட தயவு செஞ்சு லிசன். ஏன் அப்படின்னா அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உன்னை இம்பேக்ட் பண்ணவே பண்ணாது. ரெண்டாவது பொண்ணுங்க சொல்கிற 100 விஷயங்களில் 2 விஷயம் மட்டும்தான் அவங்களுடைய ரியல் லைஃப்பில் ஆக்ஷனபிளாக எடுத்துகிட்டு வருவாங்க. மிச்சம் இருக்கிற 98% வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏரில் தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீ எந்த ஒரு ஒரியும் பண்ண தேவை கிடையாது. கூட இருக்கிறதுக்கும் அதாவது அந்த பொண்ணு வந்து ஃபோன் கால்லையோ டெக்ஸ்ட்டில் பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நீ நேரில் இருக்கிற அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணை வந்து உன்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டா, அந்த பொண்ணோட தாட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மயிரும் கிடையாது. பொண்ணுங்க சொல்கிற எதையுமே ரியல் லைஃப்பில் பண்ண மாட்டாங்க. ஸோ நீ அந்த கான்ஃபிடென்ட்டாக மைண்டில் வச்சுக்கிட்டு லைஃப்பை ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணு. ஒரு பொண்ணு அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறா அப்படின்னா உனக்கு பேச தெரியல அப்படின்னா அந்த பொண்ணை பேச விட்டு வேடிக்கை பாரு. அதை விட்டுட்டு நீயா உளறி அந்த பொண்ணு ஐயோ என்னடா இவன் கொஞ்சம் வளைஞ்சாம்பல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலை வந்து உருவாக்கிறாத. வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.